என்ன கல்யாண வீட்டுல ஒப்பாரி வச்ச மாதிரி இந்த காலனியே சந்தோஷமா டூர் போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன சோகமா எழுதிட்டு இருக்கற? நீங்க எல்லாரும் ஜாலியா காலனி பூரா கொடைக்கால் ஊட்டிட்டு போறீங்க, நான் இங்க போறது. அட பரதேசி நாயே, இது எவ்வளவு பெரிய காலனி, இந்த காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம்? ஆமா, பெரிய திப்பு சுல்தான் கோட்டை, இத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. சோரி நாயை போட்டா அது பாதுகாத்து போகுது. அதுக்கு பதிலா தான் ஒண்ணு விட்டுருக்கோம். நான் இருக்கிறது ஒண்ணுதான், நீ இருக்கிறது ஒண்ணுதான். போங்க போங்க, மலை மேல பாத்து போங்க. என்ன இப்படி போங்க போங்கன்னு போட்டு விட்டுட்டு இருக்க? அடுத்த தடவை அமெரிக்கா போகும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அது 4 தடவை போயிட்டனே. என்ன கக்கூஸ்கா, போய் பேசாதடா, ஆக வேண்டிய வேலை பாருடே. என்னடா இந்த வயசுல கண்ணெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன விஷயம்? வீட்ல யாரும் இல்லையா? இல்லையே. இந்தாங்க சித்தி லெட்டர். சித்தியா? இத்தனை நாள் நீ அக்காந்திர கூப்பிட்டு இருந்த? எங்க அப்பா சொன்னாரு இனிமே உங்களை சித்தின்னு தான் கூப்பிடணும்னு. நான் வரேன் சித்தி. என்னது இது? லெட்டரா இல்ல போஸ்டரா? ஏமணி பயந்துட்டியா? நான் தான் கோயம்புத்தூர் பேசுறேன். ரொம்ப நாளா நம்ம விஷயத்தை சொல்லி போடலாம் நினைச்சேன். அதான் இருக்கு லெட்டர் எழுதிட்டேன். அது பாரு அம்மணி, வேற விஷயமா இருந்தா பட்டு பட்டு வேஸ்ட் போடுவேன். இது லவ் மேட்டர் ஆச்சா, அதான் வெக்கமா இருக்குது. தப்பா நினைக்காத. அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஜோடி சேர்ந்து ஆட்டோவில் போனோம்ல, அன்னையில இருந்து சோறு தண்ணி இறக்க மாட்டேங்குது, தூக்கமும் வர மாட்டேங்குது. சதா உன் நினைப்புதான். இனிமேல நான் சும்மா இருந்தேன்னா அது நான் உனக்கு செஞ்ச துரோகம் ஆயிரு. அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கோவமா பேசிட்டு தப்பா நினைச்சுக்காத கண்ணு. நாளைக்கு என் பொண்டாட்டி கூட்டிட்டு சினிமாவுக்கு போற மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு வருவேன். அங்க முடிவு சொல்லிரு. சிரிப்ப பாரு. நான் போயிட்டு வர்றேன். வாரு. ஏனுங்க மாமா, சினிமாக்கு போலான்னு கூட்டி வந்துட்டு அங்கங்க பாக்குறீங்களே, ஆற பாக்குறீங்க? வருதான்னு பாக்குறேன். ஆறு வருதான்னு பாக்குறீங்க? அட பஸ் வருதான்னு பாக்குறேன். கையெடுங்க மேல. 4 பேர் நிக்கிற பக்கம் கைய மேல ஓட்டுக்கிட்டு. என் கனவு கண்ணி சொன்னபடியே வந்து விட்டாள். ஆபீஸ்க்கா? ஏய், கையெடு. 2 அடி தள்ளி இல்ல. பஸ் ஸ்டாண்ட் கூட பார்க்காம இத சுத்த பட்டிக்காடையில கல்யாணம் பண்ண கூடாது. என்னம்மா கோச்சியா? உஷா கிட்ட ஒரு பழம பேசிட்டு வந்துடுறேன். இது முக்கியமான விஷயம். நான் மட்டும் தான் பேசணும். அப்படியே? சரி வாங்க. வர்றேன். ஏங்க லெட்டர் படிச்சீங்கல்ல? சம்மதம் தானே? மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. லாட்ஜ்ல ரூம் போடவா இல்ல பர்மனண்டா ஒரு வீடை எடுத்துருவா? பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்காக கோயம்புத்தூர்ல 3 ஏக்கர் பூமியை விற்கிறத முடிவே பண்ணிட்டுங்க. ஏங்க நான் பாட்டுல பேசிட்டு இருக்கிறேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க பாத்துக்கலாமே. ஓ, கொடைக்கானல். உங்களுக்கு மூளை வேலை செய்யற அளவுக்கு எனக்கு செய்யாம போயிருச்சுங்களே. இந்த விஷயம் நம்ம 2 பேர்த்துக்குள்ளே இருக்கட்டு. பக்கத்துல இருக்கிற என் பொண்டாட்டி பட்டிக்காட்டு முண்டை, அவளுக்கு தெரியவே வேண்டாம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. எங்க தெரியுது? வீட்டுல பல்ப் பீஸாய் 3 நாள் ஆயிடுது. அங்க ஒளி இல்லையாம இங்க ஒலிக்கிறாம. முதல்ல வீட்டுக்கு ஒரு பல்ப மாத்து. ஏய், அதிகமா பேசுன பல்பி மாத்துவ. முடிஞ்சா உன்னையே மாத்திடுவேன். ஓம் சாவகாய தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணி அவதாய மேஷ்வாயே பூமா தேவி பூஜயாயே நமஹ. உஷா 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 உஷா
பூமாதேவி பூஜை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாட்டியே நம்ம தேடிக்கிட்டு வருது. மேடம், விஸ்வநாதன் சார் குரல் மாதிரி இருக்கு. விஸ்வநாதன் மேடம், சாட்சாத் விஸ்வநாதன் தான் இங்க இருக்க மேடம். குரல் மட்டும் கேக்குதா, ஆளை காணுமே. மேடம், இப்படி கொஞ்சம் திரும்பி கீழே பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? தலை மட்டும் தெரியுது, உடம்பு எங்க காணுமே? உடம்பெல்லாம் கீழே இருக்குது மேடம், பூமிக்குள்ள. நீங்க உட்காருங்க, சொல்றேன். உட்காருங்க. உட்கார்ந்துட்டேன். மண்டபத்துல என்ன பண்றீங்க சார்? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? என்ன சொல்றீங்க? மனசுல நாம நினைச்ச காரியம் நடக்கணும்னா பூமாதேவி பூஜாசனம் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியர் சொல்லி இருக்காருங்க. கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியரா? அப்படி என்ன மனசுக்குள்ள நினைச்சு தவம் பண்றீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே. அன்னைக்கு என் ஸ்கூட்டர்ல ஏறி என் தோலை மட்டுமா தொட்டீங்க, என் நெஞ்சையும் சேர்த்து தொட்டுட்டீங்க. போங்க. இந்த பூமாதேவி பூஜாசனம் பண்ணதுனால தான் நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க. எப்போ எங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்கடா. ஆமா சொல்றேன், ஆனா இங்க இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு சொல்றேன். கொடைக்கானலா? விஸ்வநாதா, ஓம் பூமாதேவி பூஜை சக்சஸ்ரா. ஹலோ விஸ்வநாதன் சார், விஸ்வநாதன் சார், சார். டார்லிங், சீக்கிரம் வாங்க. What is this? இன்னும் 7 இரவு ஸ்டார்ட் பண்ணிட்ட. என்ன டென்ஷன்? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன டென்ஷன்? ஆமா, எனக்கு பார்த்த மூவி ரொம்ப செக்ஸியா இல்ல? நிஜமா? நான் 3 தடவை பார்த்துட்டேன். Hey உஷா, குட் ஈவினிங். வந்து உட்காருமா. குட் ஈவினிங். எவ்வளவு ஆசையா குட் ஈவினிங் சொன்னீங்க. பெத்தவங்க நம்மள கொஞ்சமாவது மதிக்கிறாளா? நம்ம உஷாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியலீங்க. ஒரு பிராந்தி சாப்பிடறாளா, ஒரு விஸ்கி சாப்பிடறாளா, அட்லீஸ்ட் ஒரு பியராவது குடிக்கிறாளா? லுக் தீபா, தண்ணி அடிக்கிற சுகத்தை அவ்வளவு சீக்கிரம் மத்தவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவளை பத்தி உனக்கு தெரியுமில்ல. பெத்தவ மனசு அவளால புரிஞ்சிக்க முடியுதா? இதுக்கா டென்ஷன்? நீ அனாவசியமா உடம்ப கெடுத்துக்காத ப்ளீஸ். நீ அடுத்த ரவுண்ட் ஊத்து. அம்மா, ரிக்ஷாவுக்கு 3 ரூபா போதும்னு சொல்லிட்டு இங்க வந்து 5 ரூபா கேக்குறான். என்னனே, சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பையில பாத்துக்கிட்டு இருக்க? எந்திரி, கை கழுவு, சாப்பிடலாம். இல்ல நீ எடுத்து வச்சுட்டு போ, நான் சாப்பிடுறேன். எடுத்து வச்சுட்டு போறதா? நீ சொன்ன நான் விட்டுடுவேனா? இந்த பாரு, ஆபீஸ் நேரத்துல தான் நீ மேனேஜரு, நான் முனியம்மா. இது சாப்பாட்டு நேரம், இப்ப நான் தான் ஆளினாள். எந்திரி, சொன்ன கேளு. எந்திரி எந்திரி. சாப்பிடுமா. என்னம்மா, எப்ப பார்த்தாலும் வீட்டையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? உங்க அம்மா அப்பா பத்தி தான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதையே நினைச்சு நினைச்சு நீ ஏன் சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்கிற? சாப்பிடுமா. நீ சாப்பிட மாட்ட, நானே ஊட்டி விடுறேன். என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடு.
சாப்பிடுமா. இன்னைக்குதான் நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டிருக்கேன். சும்மாதானா? எல்லாம் இந்த முனியம்மாவோட கை ராசி. இல்ல முனியம்மா, உன் கைராசி இல்ல, உன் மனசுல இருக்கிற தாய் பாசம். ஏது எப்படியோ நீ சாப்பிட்டியே, அதுவே எனக்கு போதும். என்ன சுந்தரம், போற போக்க பார்த்தா பானையவே காலி பண்ணிடுவோம் போல இருக்கு. அது ஒண்ணு இல்ல முடியுமா, இந்த பக்கத்துல புதுசா செட்டிநாடு ஓட்ட ஆரம்பிச்சிருக்கல. ஆமா பக்கத்துல. சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சா, ஒரு பூடி பிடிச்சிட்டேன். காரத்தை பாரு, எக்கச்சக்கமா போட்டா, அதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, செட்டிநாடு ஹோட்டல்ல காரம் கொஞ்சம் தூக்கல. பாப்புல யாரு போட்டோ பாக்குறியா? கையிலே வச்சிருக்கியா? இந்தா. எப்படி இருக்காரு? ஆடாடா, அவருக்கு என்ன, என் ராஜாத்துக்கு ஏத்த ராஜா மாதிரி இருக்காரு. கல்யாணம் ஆன பிறகு நாங்க அமெரிக்கா போறோம். அமெரிக்காவா? அங்கே இருக்க போறீங்களா? பாத்தியா, உன் மனசு போலவே ஆண்டவன் உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. நீ நல்லா இருக்கணும். இந்த பாரு, எங்க இருந்தாலும் இந்த சோத்து கூட முனியம்மாவை மட்டும் மறந்துடாத. என்ன முனியம்மா அது? யார மறந்தாலும் உன்னை மறக்க முடியுமா? சரி சரி, நேரமாச்சு, கிளம்பு. மாப்பிள்ள வந்து காத்துக்கிட்டு இருக்க போறாரு. இந்த பாரு, போகும்போது மறக்காம தலை நிறைய மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டு போ. என்ன? வா. ஹாய் உஷா, நீ கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ள மிஸ்டர் சக்கரவர்த்தி மாமா. அன்னைக்கு போட்டோல பாத்து நீ நேரா வந்துக்க பாருமா, வந்து உட்காரு வா. ஏமா வெக்கப்படுற? உட்காரு. வெக்கப்பட வேண்டிய நீயே இவங்க கூட உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது நான் ஏமா வெக்கப்படணும்? ஹாய் டார்லிங், என்ன கோவமா இருக்க? டோன்ட் டச் மீ. ஹேய் உஷா, என்ன ஆச்சு உனக்கு? நாளைக்கு தாலி கட்ட போற மாப்பிள்ள அவர்கிட்ட போய் மரியாதை இல்லாம நடக்கறியம்மா? மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள, தாலி கட்ட போறவளையே தண்ணி டம்ளரோட சந்திக்கிறாரே, இவரா எனக்கு மாப்பிள்ள? ஏய், வாட் ஆர் யூ டாக்கிங்? தண்ணி அடிக்கிறவன் தாலி கட்ட ஆசைப்படக்கூடாதா? தண்ணி அடிக்கிறவன் தாலி கட்ட ஆசைப்படலாம், ஆனா தாலி கட்டிக்க போற எந்த பொண்ணும் குடிகாரனை கட்டிக்க ஆசைப்பட மாட்டா. Shut up. You are talking too much. மண்டபம் பார்த்தாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, ஜவுளி எடுத்தாச்சு. இவர்தான் உனக்கு மாப்பிள்ள. சோ உன் கல்யாணம் கன்ஃபார்ம். உள்ள வா. இந்த கல்யாணம் நடக்காது. I hate you. I hate you. எனக்கு நீங்க அம்மா இல்ல, எனக்கு நீங்க அப்பா இல்ல. I hate all of you. Get lost. உஷா கண்ணு, என்ன கூப்பிட்டியா? ஆமா முனியம்மா. சுந்தரத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? யாரு, நம்ம பியூன் சுந்தரமா? நல்ல தம்பிதான். ஏம்மா, ஏதாவது ப்ரமோஷன் கொடுக்க போறியா? ஆமா முனியம்மா, எனக்கு புருஷனா ப்ரமோஷன் கொடுக்க போறேன். என்னது, புருஷனாவா? என்னம்மா சொல்ற?
நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்தியா? சுந்தரம் உனக்கு பொருத்தமானவனா நினைக்கிற? வயசுல வேணா எனக்கு அவர் பொருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா மனசளவுல எனக்கு பொருத்தமானவர் தான். ஆமா, இத பத்தி அந்த சுந்தரம் தம்பி கிட்ட ஏதாவது பேசுனியா? இல்ல முனியம்மா, அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேசி நீதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். உஷா, இந்த முடிவுல எதுவும் மாத்தா இருக்காத. அவர்தான் என் புருஷன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். என்ன சுந்தரம், இன்னைக்கு சாயந்தரம் உன் முடிவை சொல்றேன்னு சொன்ன. சாயந்தரம் போய் ராத்திரியும் வந்துருச்சு. இன்னும் ஒண்ணுமே சொல்லாம மண்ணையே கிண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேங்கிறத வெளிப்படையா சொல்லுப்பா. முனியம்மா, கட்டிக்கிற புடவைக்கு கலர் மேட்ச் பார்த்து செருப்பு போட்டுக்குவாங்க நம்ம மேடம். ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனை மேட்ச் இல்லாம செலக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மேடம் எடுத்த முடிவு சாதாரண முடிவு இல்லை, ஏதோ அவசரப்பட்டு கூட அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். எந்த பொண்ணுமே கட்டுற புடவைக்கு வேணா கலர் மேட்ச் பாப்பா, ஆனா கட்டிக்க போற புருஷனோட மனசை மட்டும்தான் பாப்பா. அந்த பொருத்தம் எனக்கும் இவருக்கும் இருக்கு. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸ்டாப். இவன் உனக்கு புருஷனா? ப்பு! எனக்கு சம்மந்தம் சொல்லிக்க வேண்டிய வயசுல இருக்கிற இவனை நீ உன் புருஷன் சொன்னா நான் மாப்பிள்ளை ஒத்துக்கணுமா? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஏண்டி அறிவு கெட்டவள, போயும் ஒரு வயசானவளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கே. உன் வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிச்சைக்காரனையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா அட்லீஸ்ட் உனக்கு உடம்பு சுகத்தையாவது கொடுத்துருப்பானேடி. பணத்துக்காகவும் வெறும் உடம்பு சுகத்துக்காகவும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல, விபச்சாரம். எனக்கு வேண்டியதெல்லாம் என் மனசுக்கு நிம்மதி. அதுக்காகத்தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடிப்பாரு, உனக்கா கோயம்புத்தூர் மில் மாப்பிளைய பார்த்து டேட் பிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ஓரெல்லாம் கொடுத்தாச்சுடி. இந்த நேரத்துல இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, என் மான மரியாதை என்ன ஆவறது? லுக், இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. அவன் ஆச்சிட்டு போய் வெளியே போயிடும். I say get out. போ வெளியே. அவன் எப்படிங்க போவா? நம்ம சொத்து சொகத்தை எல்லாம் விட்டுட்டு வீட்டு மாப்பிள்ளைய உட்கார்ந்து சாப்பிடுறதானே இவனும் கூட வந்திருக்கான். ஸ்டாப் இட். எனக்கு நிம்மதி கொடுக்க முடியாத உங்க கார் பங்களா எதுவும் எனக்கு தேவையில்லை. இன்னையிலேந்து இவரோட அன்பும் பாசமும் மட்டும்தான் எனக்கு சொந்தம். பெத்த கடமைக்காக சொல்லிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேனே தவிர உங்க பணத்துக்காக இல்ல, தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட கையில பேசுறியா? வேண்டாம் சார், மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காத மருமகனா நான் இருக்கலாம், ஆனா மருமகன்கிட்ட அடி வாங்கின மாமனாரா நீங்க இருக்க கூடாது. வாங்க போலாம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பெத்த தாய் தகப்பனுடைய நடவடிக்கை சரியில்லைங்கிறதுக்காக அவ்வளவு சொத்து சுகத்தையும் இழந்து வந்து, வயசு வித்தியாசம் இருந்தா கூட பரவாயில்ல,
நல்லவனா இருந்தா போதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து சந்தேகப்பட்டுட்டே ஜமுனா. மன்னிச்சிட முடியுமா? இது என் புத்திக்கு தெரியாம போயிடுச்சு. உங்க புத்திக்கு எதுதான் தெரியுது? எல்லாத்துலயும் அவசரம். கோயம்புத்தூர் சமயம் கிடைச்சா பாஞ்சிருவியே. சரி சரி, இங்க நடந்த விஷயம் நம்ம பொம்பளைங்க வரைக்கும் தெரிஞ்சா போதும். தற்சமயத்துக்கு ஆம்பளைங்களுக்கு தெரிய வேண்டாம். என்னங்க வீட்டுக்கு